அதை ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறத கடைபிடிச்சு அவ இறந்துருக்காங்கிறத பார்த்து நான் பெருமைப்படுறேன்னு சொல்றாருன்னா ஒரு மிகப்பெரிய நான் எடுத்த உடனே ஒரு விஷயம் சொல்றேன். கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல என்னை காரி துப்பினாலும் பரவாயில்ல, இந்த பெண் வீட்டார் மேலையும் இந்த பெண் மேலையும் ஒரு விக்டிமா எனக்கு ஒரு எம்பத்தி இருக்கு. பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி சிம்பத்தி ஃபார் திஸ். ஃபஸ்ட்டு நான் வரேன், ரெண்டு பேருமே பெரிய பின்புலம்லேருந்து வராங்க. இவங்க ரெண்டு பேருமே வெரி அப்பர் மிடில் கிளாஸ். இவங்கள இப்போ நம்ம கைது பண்ணிட்டாங்க, இந்த 3 பேரை. இந்த குடும்பத்தை எப்போ கைது பண்ண போகிறாங்க? தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தோல்ல இருக்க துண்டறா டேய் என்ன பண்றீங்க? பேசுறா கண்ணால பேசுறா. ஃபிசிக்கல் டார்ச்சர், இவ மேலே உடலில் காயங்கள் ஏதாவது இருந்ததா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதையா அடிச்சு துன்புறுத்திருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு தெரிஞ்சு அது இல்லை. ஸோ இது மென்டல் ஹாரஸ்மெண்ட் அண்ட் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். வெளியில் சொல்கிறா அப்படிங்கிறத விட அம்மா கிட்ட பேசியிருக்கா. அம்மா சொல்கிறாங்களே தெளிவா, நீங்கள் வெளியில் சொல்கிறதுனா எங்கே போய் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு பெண்ணால் அப்போது உங்கள் குடும்பத்துடைய கௌரவம் ஒரு பெண் அப்படியே ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், எப்படி அவன் அடித்தாலும் கொன்னாலும் அவன் கூடயே வாழறது தான் என் குடும்ப கௌரவம் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கிட்டேடா உங்கள் குடும்ப கௌரவம் இருக்குது? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திரைப்பட நடிகையும் சமூக சிந்தனையாளருமான வினோதினி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். 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 ஒரு திருமணமாகி 78 நாட்களே ஆன ஒரு பெண் தனக்கு பலவிதமான டார்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி, தன்னுடைய அப்பாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி தன்னுடைய கார்லேயே அவங்க சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு படித்த மாநிலம், பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய இடம், இப்படி எல்லாம் ஒரு பார்வை இருக்குது. அதிகமான பெண்கள் இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு சட்டம் குறித்து இவ்வளோ ஒரு தெளிந்த ஒரு பார்வையும் இங்கே இருக்குது. வரதட்சணைக்கு எதிரான சட்டம் இருக்குது, குடும்ப வன்முறைக்கு எதிரான சட்டங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தும் ஒரு பெண், ஒரு படித்த பெண் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த பொண்ணு முதல்ல ரிதன்யா அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த பேரை நான் லைஃப்பில் கேள்விப்பட்டதே இல்லை. நான் இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுலேருந்து வரேன். இந்த நியூஸ் வரும்போது ஃபஸ்ட்டு எல்லா சேனல்லையும் அந்த அழுகுரல் வந்ததில்ல. அந்த குரல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 நாளாக என்னை ரொம்ப பாதிக்குது. நம்மளே ஆக்சுவலாக இந்த ரிஃப்ளெக்ட் டாக்ஸுக்காக நிறைய தடவை வேறு விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் ஆகி இந்த விஷயத்தை பற்றி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வியூக்கு நான் வந்திருக்கேன். அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இது இஸ் டாபிக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். 3 நாளாக எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு தூக்கமே இல்லை, ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். இந்த விஷயத்தினால சொல்கிறேன்னா, அந்த அழுகுரல் ஏதோ ஒரு வகையில் எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப கோபமாக வருது. என்னோடய பர்சனலாக நான் சொல்கிறேன். ரிதன்யா அப்படிங்கிற பேரை நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இந்த பேரை நம்ம சொல்லுவோம்ல, சுவாதி, ஸ்வேதா, இந்த மாதிரி பேர்கள்லாம் ஜென்சியில் நிறைய பேர் வைக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு 27 வயசு நினைக்கிறேன். இவங்க ஒரு 2K கிட்ஸு இல்லை. அப்போ அவங்க ரிதன்யா அப்படிங்கிற பேர். அப்புறம் நான் போய் இப்போ இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தேன், நிறையா இந்த திருப்பூர், கொங்கு ரீஜனில் இந்த ரிதன்யாங்கிற பேர் நிறையா இருக்குது. இது ஒரு சான்ஸ்கிரிட் நேம் போல் இருக்குது. அந்த பேருக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் நான் போய் பார்த்தேன். என்னென்னா அதாவது எல்லாவற்றையும் வெல்பவள் அப்படிங்கிற மாதிரியான எல்லா ஒரு சேலஞ்சஸ் வந்தால் அதை வெல்பவள். சரஸ்வதி, அதாவது ஹிந்து கடவுள் சரஸ்வதி அப்படிங்கிறத பிரம்மனுடைய மனைவியாக கூறப்படுற சரஸ்வதியுடைய பேர். ஸோ இவங்க பின்புலம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்ல பின்புலம் தான். நான் எடுத்த உடனே ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என்னை காரி துப்பினாலும் பரவாயில்ல, இந்த பெண் வீட்டார் மேலேயும் இந்த பெண் மேலேயும் ஒரு விக்டிமாக எனக்கு ஒரு எம்பத்தி இருக்குது. ஐ ஹாவ் எம்பத்தி, பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி சிம்பத்தி ஃபார் திஸ். எம்பத்திக்கும் சிம்பத்திக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, எம்பத்திங்கிறது அந்த இடத்துல அவங்களோட ஷூஸில் நம்ம நின்று பார்த்தா நமக்கு அது நடந்தால் எப்படி அப்படிங்கிறது நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு உணர்வு தான். தட் இஸ் கால்ட் எம்பத்தி. பட் சிம்பத்திங்கிறது ஒரு பச்சாதாபம். சிம்பத்தி ஏன்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி டாலரன்ஸ் ஃபார் திஸ். ஃபஸ்ட்டு நான் வரேன், ரெண்டு பேருமே பெரிய பின்புலம்லேருந்து வராங்க. இவங்க ரெண்டு பேருமே வெரி அப்பர் மிடில் கிளாஸ்.
இவருக்கும் ஒரு அரசியல் பின்னணி இருக்குது, இந்த சம்பந்திகளுக்கு அரசியல் பின்புலம் இருக்குது. நீங்கள் வந்து சொன்ன அந்த தமிழ்நாடு விஷயத்துக்குலாம் வருவோம். முதல்ல வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி ஆஃப் தீஸ் டூ பீப்புள். இப்போ இவங்க வந்து வரதட்சணை கொடுமை அப்படின்னு ஒரு பாயிண்ட், ஒரு ரீசன் சொல்கிறாங்க. வரதட்சணை அந்த பொண்ணு சொல்கிற அந்த அழுகுறல்லையே வந்து பார்த்திங்கன்னா வரதட்சணை அந்த ஜுவல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. இது உள்ளே போய் அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணால் அதில் வந்து 2 lakhs இருக்குது, அப்புறம் அது உள்ளே வந்து அந்த நகை இருக்குது, மாமா போட்ட ஒத்த வளையல் வந்து இருக்குது, இவ்வளோ சொல்கிறாங்க. தெளிவாக தான் இருக்காங்க. கார் ஓட்டிட்டு போய் தன்னுடைய உடலை மாய்த்து கொண்டிருக்கிறார். ஸோ இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு பெண். ஏன் எனக்கு வந்து இதில் இந்த டாலரன்ஸே இல்லை இந்த மாதிரி அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பக்கம் டவுரி ஹாரஸ்மெண்ட்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது 500 பவுன் கொடுத்ததாகவும் அதில் 300 பவுன் வந்து கொடுத்துட்டு 200 பவுன் இன்னும் கொடுக்கல, அதுக்காக வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. இவங்கள இப்போ நம்ம கைது பண்ணிட்டாங்க, இந்த 3 பேரை. இந்த குடும்பத்தை எப்போ கைது பண்ண போகிறாங்க? பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தினரியா? டவுரி கொடுத்ததுக்காக கொடுக்கறதும் அவங்க ஓப்பனாக ஒத்துக்கிறாங்களே, எஸ் வி ஹேவ் கிவன் அப்படின்னு. ஸோ கொடுத்ததும் இட்ஸ் ஆன்டி டவுரி ஹாரஸ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து கொடுத்தவங்களையும் நம்ம வந்து கைது பண்ணணும்ல. அவங்க மேலேயும் குற்றம் இருக்குன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக இருக்குங்க, 200% இருக்குது. we have sympathy for the victim. I am not blaming the victim, I am not shaming the victim, but I am blaming the parents. ஏன்னா அவங்க வந்து டவுரி கொடுத்துருக்காங்கல்ல, குடுக்கல் வாங்கல் ரெண்டுமே தானே சட்டப்படி குற்றம். ஒத்துக்கிறாங்களே ஓப்பனா. பெண்கள் நாங்கள் விருப்பப்பட்டு தானே தரோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. என்ன அப்போ விருப்பப்பட்டு கொடுத்தீங்கன்னா மீதியும் கொடுத்துருந்தா அந்த பொண்ணு இன்னைக்கு இருந்திருக்கும்ல. அப்போ அவங்க வந்து ஹாரஸ் பண்ணுறாங்க, வாங்கினது தப்புன்னு சொல்லி அவங்க மேலே இப்போ வந்து வழக்கு பதிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த பெண் வந்து அபெட்மெண்ட் டு மர்டர் எல்லாம் வந்து அவங்கள பிடிச்சி போட்டிருக்காங்கல்ல. இவங்க கொடுத்தவங்களுக்கு என்ன, கொடுத்தவங்கள என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க? ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, பாலியல் துன்புறுத்தல்களும் நடந்திருக்கு, அதுக்கு நம்ம செகண்ட் வருவோம். பட் இது வந்து சிம்பிளி லுக்கிங் அட் இட் ஃப்ரம் ஆன்டி டவுரி ஹாரஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா, இவங்க வந்து வாங்கினவங்க தப்புனா கொடுத்த நீங்களும் தப்பு தான். ஸோ இது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம் நான் இதை பார்க்குறேன். இது ஏன் நான் சிஸ்டமிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பெண் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். தமிழ்நாடு வந்து எல்லா இண்டிகேட்டர்ஸ்லேயும் வந்து விமன் எம்பவர்மெண்ட்லேயும் சரி, விமன் சேஃப்டியில், எஜுகேஷனில், Tier 1 Tier 2 சிட்டிஸில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே பெண்கள் வந்து வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒர்க் ஃபோர்ஸில் வந்து தேர் இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல. சாதி ஒழிஞ்சிருச்சா? இவங்க அரேஞ்ச்டு மேரேஜ் சாதிக்குள்ளே தானே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தானே. எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க இன்டர் ரேஷியல் மேரேஜ் நடந்திருக்கா, இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் நடந்திருக்கா, இல்லை இன்டர் காஸ்ட் மேரேஜா? இது கிடையாது. அப்போ இவங்க எல்லா வரையறைகளையும் தெரிஞ்சே தான் இவங்க ஒரு கிளியை வளர்த்து ஒரு குரங்கு கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீ கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்து குரங்கு பிராண்டை தான் பிராண்டும் கொடுத்த உனக்கு என்ன? அப்போ கொடுத்த உனக்கு வாட் இஸ் த அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யூ? உங்கள் மேலே இருக்கிற அக்கௌண்டபிலிட்டி என்ன? இன்றைக்கி வந்து நம்ம வந்த உடனே நம்ம பேசணும் அதை பற்றி. அந்த பெண்ணுடைய தந்தையார், என் பொண்ணு வந்து அதாவது என்னுடைய குடும்ப கௌரவத்தை, அதாவது இன்னொருத்தனோட போய் வாழ முடியாது, ஆஃப்டர் டிவோர்ஸ் நான் வந்து திரும்பி இன்னொரு இது பண்ண முடியாது, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறத கடைப்பிடிச்சு அவள் இறந்துருக்காங்கிறத பார்த்து நான் பெருமைப்படுறேன்னு சொல்கிறாருன்னா, அதே மாதிரி அந்த பெண் அவங்க அம்மா அவங்களும் ஒரு பெண். அவங்க என்ன சொல்கிறாங்க, என் பொண்ணு வந்து நாங்கள் அதாவது வந்து அவளால் இன்னொருத்தனோட வாழறத நினச்சி கூட பார்க்க முடியல, அவள் வந்து நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு இது மாதிரி நாங்கள் வளர்த்தோம், எங்களுடைய குடும்ப இதுக்கு வந்து அதாவது அவ்வளோ வந்து ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரை வந்து இது பண்ணக்கூடிய ஒரு பெண்ணு, நாங்கள் வந்து எங்களுடைய அந்த ட்ரெடிஷனில் தான் நாங்கள் வந்து வளர்த்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த 2 பேருமே ஒரு மிகப்பெரிய இன்டர்னலைஸ்ட் மிசோஜனில் தானே அவங்களும் ஆப்ரேட் ஆகிறாங்க. அவங்க ஏதாவது வகையில் அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் வெளியில் வந்து ஏதாவது பண்ணிட்டாங்களா? அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே தானே அவங்களும் இயங்கிட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு இன்றைக்கி பாதிப்பாக நடந்திருக்கு, அதனால தே ஆர் கம்மிங் அவுட் இன் ப்ரொடெஸ்ட். சரி, நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இந்த பையன் ஒரு டாக்ஸிக்கான ஒரு பையனாக இருக்கான், இந்த பையன்கிட்ட நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க, இவன் மேலே வந்து இப்போ இது நடந்துச்சு. இப்போ சப்போஸ் வந்து அந்த பையனே ஒரு நல்ல பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்ல பையங்கிறதுக்கு அடுத்து என்ன, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் நல்ல பையன் நமக்கு தெரியாது. ஹவு டு யூ ஃபைண்ட் அவுட்? நேற்றுக்கு நிறையா கமெண்ட்ஸ்ன்னு நான் பார்க்குறேன், நல்ல பையனா யாருங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. வாட் இஸ் நல்ல பையன்? சரி, இந்த டார்ச்சர்லாம் பண்ணாத ஒரு குடும்பத்தில் நீங்கள் கொடுத்தீங்க, அப்போ இது ஜஸ்டிஃபைடா? டவுரி கொடுத்தது ஜஸ்டிஃபைடா? இல்லை அவங்க டவுரி வாங்கினது ஜஸ்டிஃபைடா? அப்போ நீங்கள் ஒத்துப்பீங்களா? என்னங்க, அவங்க வேணும்னு தான் கொடுத்தாங்க, அவங்களும் வேணும்னு தான் வாங்கினாங்க, இவங்கள்ட்ட இருக்கு கொடுக்குறாங்க, அவங்க வந்து வேணும் வாங்கிக்கிறாங்க, இது எந்த வகையில் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? இப்போ இதில் வந்து இப்போ அந்த ஆடியோலேயே பார்த்தா கூட
நான் பல வீட்லேயே வந்து சொல்லியிருக்கிறேன், போக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அதுதான் சொல்லியிருக்காங்க. சொல்லுவாங்க. கரெக்ட், எஸ். அந்த அம்மா வந்து அதுதான் சொல்கிறேன். அந்த அம்மா வந்து என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கன்னா, நீ வந்து போக போக சரியாயிடும், இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிற ஒரு தாய் எந்த வகையில் அவங்க வந்து இன்டர்னலைஸ் மிசோஜனியில் தானே இங்கே அவங்களும் இருக்காங்க. அவங்களும் ஒரு அந்த பேட்ரிலீனியல் சொசைட்டிக்கான ஒரு பேட்ரியார்க்கல் சொசைட்டிக்கான ஒரு பெர்பெட்ரேட்டராக தானே அவங்களும் இருந்திருக்காங்க. அந்த ப்ரெஷர் அவங்க மேலே தள்ளி இருக்கிறாங்க. அந்த பெண் மேலே பேரண்ட்ஸுடைய ப்ரெஷரும் இருக்குது. அப்போது அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி என்னன்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி நீங்கள் மீடியா முன்னாடி வந்து இந்த சம்பவம் நடந்ததுனால நின்று பேசுகிறீங்க. இது நடக்கலைன்னா இதில் வந்து ஒரு அந்த பொண்ணு உடலை மாய்த்து கொள்ளவில்லை, அவங்க வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனால் இந்த டார்ச்சர்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு மாதிரி அவங்க வந்து சரி ஒரு இதுதான் என் நிலைமை, இதுதான் என் ஃபேட் அப்படின்னு வாழறாங்க. அப்படின்னா இன் விச் கேஸ் அப்போ இவங்க 2 பேரும் என்ன நம்ம சொல்லுவோம்? குட் பேரண்ட்ஸ், இவங்க கிரேட் பேரண்ட்ஸா? நீங்கள் வளர்த்துருக்கீங்க, படிக்க வச்சுருக்கீங்க, கார் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதுக்கான எல்லா இதுவும் கொடுத்துருக்கீங்க. ஏன் நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரீடம்ஸோ, அதாவது உண்மையான இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸையும் சொல்லிக் கொடுக்கல, இமோஷனல் இண்டிபெண்டன்ஸையும் சொல்லிக் கொடுக்கல. ஒரு ப்ராப்ளம்லேருந்து உன்னை நீ எப்படி வந்து சர்வைவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த சர்வைவல் ஸ்கில்ஸு, லைஃப் ஸ்கில்ஸ் நீங்கள் ஏன் சொல்லிக் கொடுக்கல? இதுலேயே அந்த பெண் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த அம்மாவும் சொல்கிறாங்க, அவள் ரொம்ப சேஃபாக தான் தன்னுடைய நகையெல்லாம் ஒரே நேரத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டா பிரச்சனை ஆகிடும், அதனால் வந்து ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுட்டு போவா. இதெல்லாம் என்னங்க பேச்சு? இது வந்து ஒரு சாதிய இது உள்ள தானே இருக்குது, சுற்றுது. நீங்கள் சாதியை வந்து இது நீங்கள் திருப்பி கேட்கலாம், இது வந்து எப்போ நிற்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால் நிற்கவே நிற்காது. நீங்கள் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் விச் இஸ் அந்த சாதிய அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகம் மாறாமல், இந்த விஷயத்தை நீங்கள் வந்து அழிக்காமல், நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் என்னதான் நீங்கள் பூசி முழுகினாலும் அது வந்து வெறும் பூசி முழுகிறது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் நம்ம என்னென்னா, கார் ஓட்ட தெரிஞ்சிட்டா நம்ம இண்டிபெண்ட்டாக, இல்லைனா வந்து நம்மளை போய் வேலைக்கு போயிட்டதுனால மட்டும் நம்ம இண்டிபெண்ட்டாக, அங்கே போய் என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணுறோம், என்ன மாதிரி நம்ம சர்வைவ் ஆகிக்கிறோம், அதுக்கான ஸ்கில்ஸ், அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் இந்த சமூகம் கொடுக்குதா, இந்த நம்ம குடும்பங்கள் கொடுக்குதா, அந்த குடும்பங்கள் எந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்தை நமக்கு கொடுக்குது, இதை நம்ம பார்க்காம வெறும் வெளியில் வந்து படிச்சிட்டோம், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியை வாங்கிட்டோம், ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியை வாங்கிட்டோம், அது டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், எத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இல்லை, இப்போ டௌரி அப்படிங்கிறது நம்ம முன்னாடிலாம் பார்க்கும்போது உசிலம்பட்டியில் கிராமங்களில் வாங்குவாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு படித்தவங்கள்ட்ட ஒரு ஒரு 100 சவரன் கொடுத்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு படித்த இந்த மேம்பட்ட குடும்பங்களில் கூட இந்த வரதட்சணைலாம் இருக்குது, அதனால வரக்கூடிய கொடுமைகள்லாம் நடக்குது, இப்பவும் நடக்குதா அப்படிங்கிற கேள்வியே பல பேர் எழுப்புறாங்கல்ல. சரி, நான் டௌரி பற்றி வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேனே, பயங்கர ஜெர்க்கான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம வந்து விசு படங்கள்லாம் டௌரி கல்யாணம் அப்படிங்கிற படம்லாம் பார்த்துருப்போம்ல சின்ன வயசில். உங்கள் ஏஜில் நான் 80s கிட்ட, அதனால 83ல் வந்து நினைக்கிறேன் இந்த படம்லாம். நிறையா 80ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த கேஸ் வெடிச்சு, சிலிண்டர் வெடிச்சு, இந்த புதுமண பெண்கள் வந்து இறந்து போகிறாங்க, நிறையா நியூஸும் வரும். ப்ளஸ் அது மாதிரி படங்களும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை. வரவேட்டனா, செலவு பார்த்தனா, இந்த மாதிரி நிறையா விசேகர் படங்கள், விசு படங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இந்த ஜாதி இந்த இது பேரான டௌரி விஷயத்தை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஷேக்ஸ்பியர் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஷேக்ஸ்பியர் தான் ஃபஸ்ட்டு அப்போ நாங்கள் படிக்கிறோம். அதில் வந்து மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்னு இருக்குது. அது வந்து 16th centuryயில் செட்டான ஒரு கதை, அந்த ஷேக்ஸ்பியருடைய கதை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து டௌரி வந்து வச்சுட்டு எந்த கரெக்டான ஒரு சுயம்பரம் மாதிரி நடக்கும், அதில் வந்து அவங்க பேசியிருக்காங்க. அப்போது நான் போய் நேற்று பார்க்குறேன், டௌரிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த டௌரி அப்படிங்கிற அந்த விஷயம், அதாவது வந்து ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகி போகும்போது அவளுக்கு வந்து நகையோ பணமோ இல்லை நிலம் இந்த மாதிரிலாம் கொடுத்து அனுப்புறது, அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது, அப்பாவுக்கோ இல்லை அண்ணன்களுக்கோ ஒரு பொறுப்பு இருக்குங்கிறது வந்து பேபிலோன் காலத்துலேருந்து வருதான். அங்கேயே உங்களுக்கு வந்து, அதாவது கிரீக்கு பேபிலோன் காலத்தில், அந்த காலத்துலேருந்து வழியாக வந்துட்டு இருக்கிறது. மனிதன் வந்து இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கல, இங்கேருந்து அக்ரிகல்ச்சர் பண்ணி அடுத்த ஒரு இடத்துக்கு போய் அங்கே பண்ணும்போது அந்த மாதிரி இடங்கள்ல என்ன இருக்குன்னா, ஆண் வீட்டார் வந்து பெண்ணுக்கு வந்து பெண் வீட்டாருக்கு தொகை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இங்கேருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து போயிடுதுல அவங்க வீட்டுக்குள்ளே. இந்த பெண் வந்து இந்த வீட்டில் ஒரு ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கா, இவங்களுடைய அக்ரிகல்ச்சருக்கு இவ வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு ஒர்க்கராக இருக்கா. இந்த ஒர்க்கரை தூக்கி அவங்க வீட்டுக்கு நம்ம வந்து அவங்களுடைய இனவிருத்திக்காக அனுப்புகிறோம். அப்போது இவங்க காசு கொடுத்து அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அதுவும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர், அதாவது வந்து ரெகுலராக அந்த ஹண்டர் கேதராக இல்லாமல் அக்ரிகல்ச்சர் நடக்கிற அதை நிலம் அதெல்லாம் வந்து வச்சு மனிதன் வந்து ஒரு இடத்துல இருந்து அவன் வந்து
விவசாயம் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பெண் வீட்டார் கொடுக்குற அந்த வழக்கம் வந்துருக்கு. ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து அங்கே போகிற இடத்துல அவளுக்கான ஒரு செக்யூரிட்டி, அவளுக்கான ஒரு இது வந்து யூரோப்பில் இருக்குது, பிரேசில், அதாவது ஆல் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருந்துருக்கு, ஜப்பானில் இருக்குது, சைனாவில் இருக்குது, எல்லாத்துலேயுமே வேறு வேறு வகையில் இருந்துகிட்ருக்கு. சப்சஹாரன் கல்ச்சர்ஸில் கூட வந்து இந்த டவுரிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதை வேறு வேறு வார்த்தைகள் சொல்லி தஹேஜ்னு சொல்கிறாங்க. அதே வார்த்தை வந்து பேர்ஷியாவில் வந்து ரெஹேஸோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து டவுரிங்கிறது காலங்காலமாக, அதாவது ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகி போகும்போது ஒரு பண்ட மாற்றம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதாவது ஒரு சில இடங்கள்ல ஆண் வீட்டார் வந்து பெண்ணுக்கு கொடுத்து அந்த பெண்ணை வாங்கிட்டு போகிற மாதிரி, இன்னொரு சில இடங்களில் பெண் வீட்டார் வந்து தனக்கு அந்த தன்னுடைய பெண் அங்கே போய் இருக்கும்போது அவளுக்கு வந்து வேலை கிடையாது, அவள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்க போகிறா. அதனால அந்த வீட்டுக்கு போகும்போது அவளுக்கான விஷயங்கள் இதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளதுலேயே நிறையா சில கம்யூனிட்டிஸில் உங்களுக்கே தெரியும் எந்த கம்யூனிட்டிஸ்னு வந்து மொத்தமாக அதில் வந்து 15 சோப்பு, 15 பேஸ்ட்டு, ஒரு வருஷத்துக்கான பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு எல்லாம் வச்சு அந்த இதில் வந்து இது பண்ணுவாங்க. அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல வந்து கொடுத்து அனுப்புவாங்க. என்னன்னா அது வந்து ஒரு வகையான அந்த பெண்ணை வந்து சர்வைவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு போகிற இடத்துல அவள் சர்வைவ் ஆகிக்கணும். ஏன்னா ஷீ டசன்ட் ஹேவ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறதுக்காக. இது எங்கே வந்து டாக்ஸிக்கான விஷயமா வந்து மாறுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் இன் 25th, அதாவது வி ஆர் இன் 2025. இந்த காலத்தில் நம்ம இந்த விஷயத்தை இன்னமும் இதே மாதிரியான ஒரு பெர்பெட்ரேஷன் நடக்கும்போது தான் இது வந்து டாக்ஸிக்காக மாறுது. இது வந்து வழி வழியாக இருந்திருக்கு. இது இன்னொன்று வந்து நான் இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த சாதியத்தை பற்றி நான் ஏன் திருப்பி நான் இந்த அதில் தான் இது எல்லாமே அடங்கியிருக்கு. அதாவது இந்தியாவை இந்த விஷயத்தில் எங்கேயும் காஸ்ட் வந்துச்சுன்னு ஒன்று இருக்கு இல்லை. காஸ்ட் எப்படி வந்ததுன்னா, காஸ்ட்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, ட்ரெடிஷன், ஒரு கல்ச்சர் எல்லாத்தையும் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் அப்படிங்கிறது, அந்த பெண் மேலே தான் அந்த சுமையை போடுறாங்க எல்லா காஸ்ட்லேயுமே. எஸ்பெஷலி நீங்கள் வந்து நம்ம மனு தர்மத்தில் வந்து அந்த ஒரு பூஜையே நடக்குதுன்னு ஒரு ரிச்சுவல், ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து விளக்கேற்றுங்க அப்படிம்பாங்க. ஏன் அந்த ஆண் ஏற்றக்கூடாதா? அந்த பெண் தான் அந்த குலத்தோடைய அந்த ட்ரெடிஷனோட கல்ச்சரோட அப்போல்டராக அவள் தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து வழி வழியாக வரக்கூடிய விஷயம். ஸோ அவள் மேலே தான் அந்த சுமை ஃபுல்லாக வருது. ஸோ அந்த பெண்ணுக்கு அங்கே வந்து என்ன உத்தரவாதம், என்ன பாதுகாப்பு அப்படிங்கும்போது அந்த தந்தை வழி சமூகத்தில் தந்தையை வந்து என்ன கொடுத்து அனுப்புகிறாரோ அந்த பெண்ணுக்கு அதுதான். ஆனால் இன்னைக்கு சிச்சுவேஷன் ஹஸ் சேஞ்ச். எல்லா இப்போ இந்த பெண்ணை இப்போ இவங்களே வந்து ஐடி படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு நான் பார்க்கல. ஷீ இஸ் போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் வேலை பார்த்தாங்களா? இல்லை, வேலை பார்க்கல, ஐடி படிச்சிருக்கிறாங்க. அதான் இந்த ஒரு எஜுகேஷனை இந்த அளவுக்கு வந்தோம், ஒரு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம் இல்லைங்கிறத காட்டுதா, அல்லது இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள், குடும்ப வன்முறை, இந்த சட்டத்தை பற்றின போதிய விழிப்புணர்வு இந்த சமூகத்தில் இல்லையா, பெண்களிடம் இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ்லேயே எல்லாருமே பேசிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு ஃபோன் வாட்ஸ்அப்பில் அவங்க அப்பாவுக்கு ஆடியோவில் வந்து அனுப்ப தெரியுது, பக்கத்தில் இருக்கிற விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அணுக தெரியலையா? ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ரூஃபோட கொண்டு போய், இந்த பொண்ணு தான் வந்து எவிடன்ஸே, இவங்க போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இவங்க அப்பாவுக்கும் இருக்கிற பின்புலத்துக்கு அவங்க போய் வந்து ஈஸியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். பட் என்ன இங்கே வந்து ஒர்க் ஆயிருக்குன்னா, திருப்பி அதுதான் இந்த இன்டர்னலைஸ் மிசோஜெனி. அவங்க அம்மா, அந்த சமூகம் அவங்களுக்கு கொடுத்த அந்த சிஸ்டமிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த அந்த ப்ரெஷர். இதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்பம் 4 பேர் 4 விதமாக என்ன சொல்லுவாங்க? ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணதே இந்த 4 பேர் 4 விதமாக்கு தான் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து நீங்கள் நியாயமாக யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு பவுனோட விலை என்ன? நான் கணக்கு போட்டு பார்த்ததில் ஆல்மோஸ்ட் வந்து 72,000 கிட்ட வருது. 9,000 இன்னைக்கு ஒரு கிராம் 22 கேரட் கோல்டு. நீங்கள் அதை வந்து போட்டு அப்போ செய்கூலி சேதாரத்தோட ஒரு 80,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது 300 பவுனுங்கிறது எங்கெங்கே இருக்குது? வெறும் வந்து அது மட்டும். அதை தவிர வந்து ஒரு 70 lakhs கார் கொடுத்துருக்காங்களாம். அது தவிர ஏதோ எத்தனையோ கிஃப்ட்ஸ் எல்லாருக்கும் வரவங்களுக்குலாம் வச்சு எதாவது கொடுத்துருப்பாங்க, ரிட்டர்ன் கிஃப்ட்டு. கல்யாணமே வந்து 2.5 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பெண்ணும் அதற்கு வந்து உடன்பட்டு தானே பண்ணியிருக்காங்க. இவங்களே வந்து ஒரு கன்சியூமர், அதாவது இவங்களே வந்து ஒரு நுகர்வோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தானே இருந்திருக்காங்க. இவங்க ஒரு வணிகமாக தானே அந்த கல்யாணத்துக்குள்ளே போயிருக்காங்க. இந்த குடும்பமும் ஒரு வணிகமாக தான் போயிருக்காங்க, அவங்களும் வணிகமாக தான் வந்திருக்காங்க. மனங்களுங்கிற தாண்டி இது குடும்பத்தோடைய, இட்ஸ் நாட் அ யூனியன் ஆஃப் ஃபேமிலிஸ் அட் ஆல். இட் வாஸ் யூனியன் ஆஃப் 2 ஸ்டேட்டஸ், 2 ஸ்டேட்டஸ் சிம்பிள்ஸ், ஒரு காஸ்டில் இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்டஸ் சிம்பிள் இருக்கிற ஃபேமிலிஸு 2ம் இணைஞ்சிருக்காங்க. ஃபார் 2 சொத்துக்களையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கலாங்கிறது. இது ஒரு டாக்ஸிக்காக தான் நடந்திருக்கு. இந்த டாக்ஸிக்ல நம்ம போய் வந்து இதில் யாருக்குன்னு நீங்கள் எம்பத்தைஸ் பண்ணுவீங்க?
இதில் ஒரு பெண் வந்து அவங்களே தன்னை மாய்ச்சி ஷீ வாண்டட் டு கம் அவுட் ஆஃப் த சிஸ்டம். ஆனால் அந்த அவுட் ஆஃப் த சிஸ்டம் வரத்துக்கு நீங்கள் எஸ்கேப், அதுக்கு நான் வரேன் இப்போ அடுத்தது. ஐ எம் அ டிவோர்ஸ்ட் பர்சன். இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நான் அதாவது பல இடங்களில் நான் வந்து மீடியாவில் சொல்லியிருக்கேன் தட் ஐ காட் டிவோர்ஸ்ட். நான் ஏன் அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. ஏன்னா அது நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். ஐ காட் டிவோர்ஸ் அந்த ரீசனோ இல்லை அதில் நடந்த எதனால அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். டிவோர்ஸ்டு விமனுக்கு இன்றைக்கி இந்த சமூகத்தில் என்ன, நான் வந்து என்னுடைய 37வது வயசில் நான் டிவோர்ஸ் ஆகி நான் வெளியில் வரேன் அந்த மேரேஜ்லேருந்து. அப்படிங்கும்போது எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் திரும்பி வாழறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நான் ஒரு சிங்கிள் உமனாக வீடு தேடுறேன். எனக்கு வீடு கிடைக்கிறதுக்கே 1 வருஷம் ஆச்சு ரெண்ட்டுக்கு. இன்றைக்கி வந்து இது நான் சொல்கிறது சென்னையில். அப்போ இந்த பெண் என்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் ஷி காட் டிவோர்ஸ்ட் அண்ட் ஷி கேம் அவுட் ஆஃப் த மேரேஜ். இவங்க அப்பா வீட்டில் இருந்தால் இவங்க வந்து இந்த அப்பா பேசுகிறத பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க கொடுத்த ப்ரெஷரில் இவங்க எந்த மாதிரி அந்த பெண்ணை நடத்தியிருப்பாங்க. இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கே வந்து கல்யாணம் முடிச்சது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தான் வாழணுங்கிறதுக்கே அவங்க வந்து என்ன காரணங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. புருஷங்கிற மாதிரி இருந்துருமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப மனவேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இவங்களே சரியாக சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்க மாட்டாங்க. வெளியில் வந்தால் திருப்பூரில் அந்த பெண் என்ன பண்ணியிருப்பாங்க, ஷீ இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கான ஒரு இதுவும் அந்த ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள சரி வேலைக்கு போமா அப்படின்னு சொல்லலை. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒன்லி ஃப்ரம் அப்பாவோட சொத்துலேருந்து வர ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு இருக்குது. அப்போது இந்த பொண்ணு வந்து எங்கே தங்கியிருப்பாங்க, யார் இவங்களுக்கு வீடு கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அவங்க எப்படி வந்து கார் அப்படிங்கிறீங்க, அந்த கார் யார் வாங்கி கொடுத்தா, அந்த காருக்கு அன்றைக்கி பெட்ரோல் போட்டது யார், அவங்க அன்றைக்கி போட்டிருந்த ட்ரெஸ்ஸு யார் வாங்கி கொடுத்தது, ஒன்றா கணவன் வீட்டு ஆளுங்களோ இல்லை இவங்க அப்பாவோ கொடுத்த ட்ரெஸ்ஸு தானே அது. இந்த பெண்ணுக்குன்னு என்ன வாழ்வாதாரம் இருந்தது? இதை ஏன் வந்து இந்த சமூகமோ அந்த சாதியினரோ, அந்த சாதி இல்லாமல் எல்லா சாதியினருமோ அவங்க காஸ்ட் பெண்களுக்கு ஏன் இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறதில்ல? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் இல்லாததான் பல விஷயங்கள் லாக் ஆகிருக்கிறாங்க. அது ஒன்று. பட் நான் வந்து சொல்கிறேனே, நான் வந்து சென்னையில் இருக்கேன், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. நான் என்னோட 37 வயசுனா எப்போ, எனக்கு இப்போ 44. நான் சொல்கிறது வந்து எக்ஸாக்ட்லி ஒரு 8 to 9 years பேக். அப்போ வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எனக்கு இருந்ததே. நான் சினிமாவில் இருக்கேன். பட் சோஷியலி சமூகமாக போகும்போது நான் போகிறேன் ஒரு இடத்துல வந்து எனக்கு வீடு ஆல்மோஸ்ட் நான் வந்து இதுவாயிடுச்சு. அதில் வந்து 2 பேர், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் வந்து எங்கள் மாமனார்கிட்ட நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு ஓகே தான், இன்ஃபேக்ட் உங்களுடைய அந்த பேக்ரவுண்ட்லாம் நாங்கள் போய் படித்தோம், விக்கிபீடியாவில் போய் உங்களை பற்றி நாங்கள் படித்தோம், உங்கள் மேலே ஒரு இது கூட இல்லை, பிளாக் மார்க் கூட இல்லை உங்கள் கெரியரில், எந்த ஒரு உங்கள் ரெப்யூட்டேஷன் வந்து ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் வந்து வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்படின்னு எனக்கு ஓப்பனாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வீடு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேடி. எனக்கு ஒருத்தங்க வந்து அவங்க சிங்கிள் லேடியாக இருக்காங்க. அதனால அவங்க எனக்கு புரிஞ்சுட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் கொடுத்தாங்க வாடகைக்கு. நான் ஒரு 3 வருஷம் நான் இருந்தேன். அந்த பீரியட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. எதுக்குன்னா நான் வந்து என் வாழ்க்கையில் நான் என்னால் தனியாக இருக்க முடியும். இது எனக்கு எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு சொல்லித்தரல. ஏன்னா நான் வந்து டிவோர்ஸ்க்கு நான் வந்து போகும்போது அப்ளை பண்ணுறதுக்கு போகும்போது கூட எங்கள் அப்பா வந்து அப்போ எங்கள் அம்மா தவறிட்டாங்க. ஷி ஹட் ஆல்ரெடி பாஸ்ட் அவே. எனக்கு எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பா மட்டும்தான், 2 பேருமே வரலையே. வரலன்னா தே டிடன்ட் வாண்ட் மீ டு கெட். ஏன்னா நேரடியாக கையை பிடிச்சி, ஏன்னா எனக்கு 37 வயசில் ஒருத்தங்க டிவோர்ஸ் கேட்குறாங்கும் போது போட்டு வீட்டிலலாம் பூட்டி வைக்க முடியாது. அதுவும் நான் மீடியாவில் இருக்கேன், நான் ஒரு ஆக்டராக இருக்கேன். அதனால் என்னை போட்டு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு நல்லா பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் சொல்ல முடியாது. இவ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க, எந்த சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ உங்களை போல தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பெண்களுடைய நிலைமை தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதுதான். அதாவது எவ்வளோ குடும்பங்களில் எத்தனை பேர், நான் வந்து இதுக்கு உடனே ஆண்கள் எல்லாம் வருவாங்க, மெனினிஸ்ட்ஸ், இந்த ஃபெமினிஸ்ட் மாதிரி மெனினிஸ்ட்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்க வந்து மென் டூ அப்படின்னு வருவாங்க. எல்லாத்துக்கும் வந்து மீ டூ அப்படின்னா மென் டூ, நாங்களும் தான், எங்களுக்கும் தான் பாதிப்பு. ஆனால் லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். ப்ரொபோர்ஷனேட்டாக எத்தனை பெண்கள் வந்து குடும்பங்களில் அவங்க வந்து அப்ரேஷனுக்குள்ளே இருக்காங்க, அதாவது அப்ரேஷனுக்குள்ளே இருக்காங்கிறத விட அந்த குடும்ப சூழல் அந்த சமூக சூழல், அந்த கல்யாணம் திருமணம் அப்படிங்கிற அந்த சூழல் பெண்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அப்ரேஷனாக இருக்குது, ஆண்களுக்கு எந்த வகையில் அப்ரேஷனாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா பெண்களுக்கு தான் பர்சன்டேஜ் வந்து வகையில் ஜாஸ்தி. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் நம்ம வந்து லெட் அஸ் நாட் மேக் திஸ் அ ஜெண்டர் இஷ்யூ. சரிங்க, ஆண்களுக்கும் இருக்குது, ஒத்துக்கிட்டோம். சரி, இப்போ குடும்பங்களுக்குள்ள பெண்கள் தங்களுடைய பிரச்சனையை சொல்வதற்கான ஸ்பேஸ் இல்லை, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லை. பெண்கள் வந்து நான் அந்த மாதிரி வந்து பொதுப்படையாக நான் சொல்ல விரும்பலைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, there are 2 things. ஒன்று வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம டிவோர்ஸை நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இடத்துக்கு கூட நான் போகல. இன்னும் ஒரு
உடலை மாய்த்து கொள்கிற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு மேரேஜோ டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு அடுத்த லெவல் உடலை மாய்த்து கொள்றதுதாங்கிறதுக்கு நடுவில் நிறையா வழிகள் இருக்குது, நிறையா குட்டி குட்டி எஸ்கேப் ரூட்ஸ் இருக்குது. அதுக்கான வழிகள் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அவங்களுடைய சமூகம் வந்து எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுது, நண்பர்கள் அவங்க வந்து சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்கிக்கிறது எல்லாமே இருக்குது. இது வந்து எங்கே ஆரம்பிக்கணும்னா பேரண்டிங்லேருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து இந்த கேஸ்லேயும் அங்கே அதை சைல்ட்ஹுட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த பெண்ணே வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற பொண்ணாக தான் இருக்குது. அந்த பொண்ணு உடன்பட்டு தான் அந்த கல்யாணத்துக்குள்ளே போயிருக்கு. அந்த 2.5 கோடி கல்யாணத்துக்கு அந்த பெண்ணும் வந்து எந்த ஒரு இடத்துலையும் மறுப்பு தெரிவித்த மாதிரி தெரில. அதுவும் அரேஞ்ச்டு மேரேஜ். நீங்கள் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வெளி உலகம் தெரிஞ்சு தன்னுடைய துணையை தானே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னரை தேடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்காவது இருந்திருக்கானா? கிடையாது. இந்த அப்பா பார்த்து வைத்த ஒரு ஆண், அவன் வந்து நல்லவனோ கெட்டவனோ அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை கண்டிப்பாக விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபேமிலிலாம் கரெக்டாக இருக்குமா, நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸுக்கு கரெக்டாக இருக்குது, நம்ம கம்யூனிட்டிலே இருக்காங்க, அதனால கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பெண்ணும் அதுக்கு உடன்பட்டு தானே உள்ளே போயிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தில் முக்கியமாக பேசப்படுறது உடல் ரீதியாக டார்ச்சரை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலேயே சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. உடல் ரீதியான டார்ச்சர் அப்படின்ற விஷயத்தில் இன்னைக்கு இருக்க பெண்கள் அதை வெளிப்படையாக சொல்லுவதற்கே சமூக ரீதியாகவே ஒரு எதிர்ப்புகள் வரதெல்லாம் பார்க்க முடியுது. இதுவும் ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்குமா? அவங்களுக்கு வந்து என்ன எக்ஸாக்டாக நடந்ததுன்னு அவங்க தெளிவாக அதை சொல்லலை. அதாவது அவன் வந்து ஃபிசிக்கலி அவன் டார்ச்சர் பண்ணுறான், இவங்க வந்து மாமனார் மாமியார் வந்து மென்டலி டார்ச்சர் பண்ணுறாங்க, நிற்க வச்சு 3 மணி நேரம் என்னை வந்து எதை திட்டினாங்க, அதே மாதிரி இவன் வந்து என்ன ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு இந்த பெண்ணுடைய வாக்குமூலம் இருக்குது. அடுத்தது அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து 2-3 விஷயத்தில் பண்ணியிருக்கான். என்னன்னா வந்து எங்கேயாவது வெளியில் போகிற இடத்துல ஏதாவது ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவள் வந்து என்னோடய க்ரஷ்ஷு அப்படின்லாம் சொல்லி இவளை வந்து பொறாமப்பட மாதிரி ஒரு இவளை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணியிருக்கான். ப்ளஸ் இவளை வந்து ஒரு அவனுடைய தேவைக்கு, அவனுடைய பாலியல் தேவைக்கு இவளுடைய விருப்பம் இருக்கோ இல்லையோ மேரிட்டல் ரேப் மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அந்த இடத்துல. இப்போ அதான் சொல்கிறேனே, ஆன்டை டவுரி ஹாரஸ்மெண்ட் லாஸோ ஆன்டை மேரிட்டல் ரேப் லாஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து இருக்குது. இதை தான் வந்து சமீபத்தில் கூட அந்த தோழர் ஜீவா அவர்களுடைய இதில் வந்து பேட்டியில் ஒரு லேடி வந்து பேசியிருக்காங்க. பார்லிமெண்ட்டில் உட்காந்து நம்ம லா போட்டுடுறோம், ஆனால் அட் கிரவுண்ட் லெவல் குடும்பங்களுக்குள்ளே ஆக்சுவலாக போய் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எல்லாமே இருக்குது, சட்டங்கள் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல நம்ம சட்டத்தை வந்து நிர்ணயிக்க முடியுமா, நம்மளால் வந்து அதை நிலைநிறுத்த முடியுமா, எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமலும் விருப்பத்தோடையும் விருப்பம் இல்லாமலும் இந்த பெண் ரெடியாக உடல் ரீதியாக வந்து ரெடியாக இல்லாத நேரத்துலையும் அவன் வந்து சில விஷயங்களை எதிர்பார்த்துருக்கான். அப்படிங்கிறது தான் இந்த ஃபிசிக்கல் டார்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செக்ஷுவல் டார்ச்சர். ஃபிசிக்கல் டார்ச்சர் இவன் மேலே உடலில் காயங்கள் ஏதாவது இருந்ததா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை நினைக்கிறேன். அதாவது உடல் ரீதியாக அடிச்சு துன்புறுத்திருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு தெரிஞ்சு அது இல்லை. ஸோ இது வந்து மென்டல் ஹாரஸ்மெண்ட் அண்ட் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். மென்டல் ஹாரஸ்மெண்ட் ஃப்ரம் ஆல் த 3 people, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஃப்ரம் திஸ் பாய். இட் ஹஸ் பீன் தேர். இதை இந்த பெண் வந்து வெளியில் சொல்கிறா அப்படிங்கிறத விட அம்மா கிட்ட பேசியிருக்கா. அம்மா சொல்கிறாங்களே தெளிவா, நீங்கள் வெளியில் சொல்கிறதுனா எங்கே போய் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு பெண்ணால் இது ஒரு அந்தரங்கமான விஷயம். இப்போ வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடத்துல பேசியிருந்துருக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து லெட் அஸ் சே ஷி ஹட் கான் டு அ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடத்துக்கு அந்த லெவலுக்கு வரைக்கும் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, உடலை மாய்த்து கொள்ளுதல், இதுக்கு நடுவில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அவங்க எத்தனையோ வழி இருக்குது. இந்த வழிகளே இங்கே தெரியாமல் இருக்குதா? ஏங்க அம்மாட்ட பேசியிருக்காங்களேங்க, அம்மா கிட்ட பேசியிருக்காங்களே, ஆனால் அந்த அம்மா திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி இதுல தான் தள்ளி விட்டுருக்காங்க. அவங்க எடுத்த ஒன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் அம்மா கிட்ட பேசுறாங்க. இதை போய் வேற எங்க பேசியிருக்க முடியும்? சமிக்கைகள் தெரிஞ்சிருக்குது, அதை அவங்க சீரியஸா பார்க்கல. இல்லை, இவங்க சப்போஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே இதை வந்து அவங்க ரிட்டனாகவே வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்துக்கலாமே. என்னை இவன் வந்து கண்டினியூஸாக குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான், என்னுடைய இயல்பு வாழ்க்கையிலேருந்து என்னை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு அங்கேயுமே அவங்க வந்து கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்களே தவிர. ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், இப்போ சமீபத்தில் வந்து என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுக்காக நாங்கள் ஒரு விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். அப்போ அங்கே வந்து ஒரு எஸ்ஐ ஒரு லேடி அந்த என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டு அதெல்லாம் வேண்டாம்மா நம்மளே பேசி முடிச்சிடலாங்கிற மாதிரி தான் போகிறாங்களே தவிர அவங்க இந்த பெண்ணுக்கு உடல் ரீதியாக வந்து துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படிங்கிறத எஃப்ஐஆர் போடுறதுக்கு மறுக்கிறாங்க. ஸோ தே வாண்ட் டு ஃபினிஷ் இட், ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் முடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த எஸ்ஐயும் ஒரு பெண்,
அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் போனால் உங்களுக்கு பிரச்சனை வருமா, நீங்கள் இங்கேயே நம்ம பேசி முடிச்சிடலாமா அப்படிங்கிறது தானே இன்றைக்கி சிஸ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்லிமெண்ட்டில் உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி லாஸ்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் அதை வந்து அன்லெஸ் சொசைட்டி சிஸ்டமிக்காக நம்ம மாறாத வரைக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பெண், அதை தான் இன்னொன்று திருப்பி கேட்குறேன், உங்கள் குடும்ப கௌரவம் ஒரு பெண்ணுடைய பிறப்புறுப்புல அங்கே இருக்குது. என்னோட குடும்ப கௌரவம் போயிடுச்சு. இப்போ இது எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள். இன்னொருத்தனை நான் வந்து இந்த டிவோர்ஸ் ஆகி நான் இன்னொருத்தனை திருமணம் செஞ்சாலே அது வந்து என்னால் அதெல்லாம் முடியாது. 2 வகையாக சொல்லியிருக்கலாம் அந்த பெண். மறுபடியும் முதலேந்தா அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் சொல்லியிருந்துருக்கலாம். இன்னொன்று, நான் ஒரு டிவோர்ஸியாக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி அந்த லைஃப் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் சொல்லியிருக்கலாம். சமூகம் இதை எப்படி பார்க்குமோ, ஏன்னா டிவோர்ஸையே இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னு இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பார்க்குறாங்கல்ல, லைஃப்பில் நம்ம பார்க்குறோம்ல, எத்தனை பேர் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு சிங்கிள் விமன் இந்த உலகத்தில் எப்படி வந்து நேவிகேட் பண்ணுறது, மற்ற நாடுகள்லாம் விட்டுருங்க, இந்தியாவில் சிங்கிள் உமன் நேவிகேட் பண்ணக்கூடிய அந்த வாழ்க்கை ஒரு கடினமானது அப்படிங்கிறது எல்லா பெண்களும் தெரிஞ்ச ஒன்று தானே. அப்போ இவங்க வந்து அதுக்கு வந்து பயந்துருக்கலாம்ல. ஆனால் அவங்களும் அதே ஒரு மைண்ட் செட்டில் தானே இருந்திருக்காங்க. அதே மாதிரியான ஒரு அதாவது அவங்களுக்குள்ளேயும் ஒரு இன்டர்னலைஸ் மிசோஜினி இருந்திருக்கு. அது இல்லாமல் இவங்களுடைய அந்த வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்திருக்காது. அப்போது உங்கள் குடும்பத்துடைய கௌரவம் வந்து ஒரு பெண் அப்படியே ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், எப்படி அவன் அடித்தாலும் கொன்னாலும் அவன் கூடயே வாழறது தான் என் குடும்ப கௌரவம் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கிட்டேடா உங்கள் குடும்ப கௌரவம் இருக்குது. இதை உங்களுக்கு விதைக்கிறது எங்கே அப்படின்னா சாதியில் தான் விதைக்கிறாங்க. இது ஒரு சாதி 2 சாதிலாம் சொல்லலை, இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிலாம் நான் சொல்லலை. ஆல் காஸ்ட் ஆர் டூயிங் த சேம் திங். அதை நீங்கள் வந்து ஒழிக்காமல் அந்த அந்த அடியில் வேற நீங்கள் வந்து அறுத்து எரியாமல் நீங்கள் அதுக்கு மேலே என்ன பேசினாலும் வந்து வேலைக்கே ஆகாது. இந்த ஊரில் தானேங்க நம்ம வந்து இன்னும் போய் காஸ்ட்டு வைஸ் வந்து நம்ம உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, பார்க்குறோம்ல. நம்ம குரூப்பாக வந்து உட்காந்து அதுவும் சத்தியம்லாம் வாங்குறாங்கல்ல, நம்ம காஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்லாம் வாங்குறாங்களே, சத்தியம் வாங்குறாங்கல்ல, அந்த பேர்லாம் சொல்லாதீங்க. இது ஒரு காஸ்ட்னு இல்லை, எல்லா காஸ்ட்லையுமே நடக்குது. டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ அதில் எத்தனை இளம் பெண்கள் தானே வந்து ஆடுறாங்க. அந்த பெண்களுக்குலாம் என்ன வயசு இருக்கும்? இந்த பெண்ணோட வயசு தானே இருக்கும். அப்போ அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க எப்படி நீங்கள் அதுலேருந்து வெளில வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? படிப்பு வந்துட்டா போருமா? நீங்கள் கார் ஓட்ட தெரிஞ்சிட்டா போருமா? இல்லை நீங்கள் ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டுட்டா நீங்கள் வந்து இதுவாயிட்டீங்களா, ஒரு பெண் சுதந்திரம் அடைஞ்சிட்டாளா? இல்லை மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நான் ராத்திரியில் 12 மணிக்கு நான் ரோடில் நடந்து போயிட்டா பெண் சுதந்திரம் வந்துருச்சா? உங்களுக்குள்ளே இருக்கிற பேட்ரியார்க்கையே நீங்கள் எப்போ அழிக்க போகிறீங்க? ஸ்மாஷ் த பேட்ரியார்க்குன்னு வெளியில் பேசாதீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் அதை முதல்ல ஒழிங்க. இன்றைக்கி வந்து எத்தனை பெண்கள் எத்தனை கம்யூனிட்டி இருக்க இந்த 20லேருந்து அது யங்ஸ்டர்ஸ்லாம் நான் ரொம்ப அதிகமாக பார்க்குறேன். ஆக்சுவலாக பார்த்தா எங்களுடைய நாளாம் பூமர் வயசு, பூமருக்கு அடுத்த என்னன்னு தெரியல, மில்லியனியலாக என்னமோ சம்திங் சொல்லுவாங்க எங்கள் ஜென்ரேஷன், எங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பூமர். ஆனால் அதில் வந்து பெட்டர் இது இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நிறைய பேர் வந்து 55 வயசுலலாம் வந்து மேரேஜ்லேருந்து வெளியில் வராங்க. பட் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ஏன் இப்படியான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க? இன்னொன்று 2.5 கோடி கொடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணி அதில் வந்து ஒரு மேக்கப்பு, அதுக்கு ஒரு வேளைக்கு வந்து 13-14 lakhs வாங்குறாங்க ஒரு முகூர்த்தத்துக்கு. அப்புறம் பிரைட்ஸ் மேட்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரே வகையான ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் இந்த கல்ச்சர்லாம் நீங்கள் பர்பெட்ரேட் ஒரு பக்கம் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து எனக்கு ஐ வாண்ட் ஃப்ரீடம் அப்படின்னா, வாட் ஃப்ரீடம்? ஃப்ரீடம்னா இந்த விஷயத்துக்குள்ளேருந்தெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் முறியடிக்கிறது தானேங்க நீங்கள் பண்ணணும். இதுக்குள்ளேயே நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு வேற வகையான லைஃப் கிடச்சிடணும்னா எப்படி கிடைக்கும்? சரி மேடம், இப்போ நிறைவாக எனக்கு கேட்க வருது, இப்போது குடும்ப ரீதியான வன்முறைகள் அப்படின்றது இப்போ இந்த விஷயம் வெளியே வந்திருக்குது, அதுவும் காரில் இறந்து போனால தான் இது வெளியே வந்திருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. இந்த மாதிரி ஒரு குடும்ப ஸ்ட்ரகிளில் அது ஃபிசிக்கலாவோ மென்டலியோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது ஒரு பெண்கள் எந்த மாதிரி விஷயங்களை கையாளணும் நீங்கள் சொல்ல வருது என்ன? நான் என்ன சொல்லுவேன்னா, பெண்கள் மட்டுமே கையாளுன்றதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. பெண்கள் வந்து சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல், பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள், ஒரு சமூகம் வந்து ஒரு கம்யூனிட்டியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு என்டையர் கம்யூனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு சொசைட்டியாக தான் நம்ம பார்க்கணும். சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அதாவது வந்து மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தந்த ஏஜில் இந்தந்த விஷயங்கள், ஒரு மைல் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள், இந்த ஏஜில் கல்யாணம் நடந்துடணும், இந்த ஏஜில் வந்து குழந்தை பெற்றுடணும், இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்டில் ஒரு பயாலஜிக்கல் லாஜிக் இருந்தாலும் இதுக்கெல்லாம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த டைமில் வந்து அவளுடைய ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கும், அந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் நல்ல ஹெல்த்தி பேபி டெலிவர் ஆகும், நம்ம அடுத்த சந்ததிக்கலாம். பட் இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கும் பெரிய காக்னிட்டிவ் டிசனன்ஸ் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அதாவது இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் நம்ம வந்து சில அந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம்.
இது ஒன்றா இது அடாப்ட் ஆகணும், இது அடாப்ட் ஆக முடியாது. டைம்ஸ் ஹவ் சேஞ்ச். இப்போ நம்ம 2025 நம்ம திருப்பி கொண்டு போய் 1960 அதில் இருக்கிற டிராஃபிக், அதில் இருக்கிற ஃபுட்டு, அப்போ இருந்த தண்ணி வசதி, அப்போ இருந்த மணல், அப்போ இருந்த வகையான வீடுகள், அப்போ இருந்த பாப்புலேஷன்லாம் நம்ம திருப்பி கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம 25க்கு வந்தாச்சு. இப்போ இதுதான் மாறணும். இந்த கட்டமைப்புகள் உடையணும், இந்த கட்டமைப்புகள் இந்த நேரத்தில் இதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த அழுத்தம் சொசைட்டியாக கொடுக்காமல் இருக்கணும். சொசைட்டிங்கிறது வந்து இப்போ இதே வந்து இந்த பெண் சப்போஸ் இந்த டிவோர்ஸ் வந்து வெளில வந்து அவள் வந்து சிங்கிள் உமனாக இருந்திருந்தா இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, அவள் வாழா வெட்டின்னு இருப்பாங்க. அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? அதுக்கு பயந்து கூட இந்த பெண் இந்த இதை எடுத்துருக்கலாம். அதுதான் அதுக்கு பயந்து தான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த அப்பா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டாரே, நம்மளோட கல்யாணத்துக்கு வந்து இவ்வளோ செலவழிச்சிட்டாரு, இதெல்லாம் அவள் மைண்டில் இதுவாகி தான் ஃபைனலி நோ எஸ்கேப் ரூட்டுங்கிற மாதிரி. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் நம்ம போய் சொல்ல முடியாது. ஆஸ் அ சொசைட்டி வி நீட் டு லுக் அட் ரீலுக். இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, காஸ்ட் பேஸ்டாக பெண் மேலே எல்லா சுமையும் பொறுத்துறது, பெண்ணுடைய இதில் தான் கற்பில் தான் இல்லை பெண்ணுடைய தூய்மையில் தான் நம்மளுடைய குடும்ப கௌரவம் இருக்குதுன்னு பேசுகிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து மாறாமல் இது எதுவுமே மாறாது. நம்ம 25க்கு வந்துட்டோம், ஆனாலும் வி ஆர் ஸ்டில் காட் அப் இந்த ஓல்டு சிஸ்டம். அப்படின்னா அந்த சிஸ்டத்தை நம்ம மாற்றாமல் உடனே பெண்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு சில ஸ்கில்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பெண்ணுக்கு வந்து இப்போ அன்றைக்கி நீங்கள் வண்டி ஓட்டுனீங்க, இன்றைக்கி நானும் வண்டி ஓட்டுறேன். பட் இந்த வண்டி ஓட்டுறது ஜஸ்ட்டு வண்டி ஓட்டுறதுனால எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வந்துருச்சான்னு கேட்டால் கிடையாது. என்னுடைய சப்போர்ட் சிஸ்டம் எனக்கா ஒரு வண்டி வாங்குறதுக்கான வேலை என்கிட்ட இருக்கா, நானாக வந்து பெட்ரோல் போடுறதுக்கு என்கிட்ட காசு இருக்கா, இல்லை அந்த வண்டி எடுத்துகிட்டு எனக்கு போகிறதுக்கு ஒரு போக்கிடம் இருக்கா. சப்போஸ் எனக்கு வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு நிம்மதி இல்லைன்னா டக்குன்னு ஒரு டீ கடையில் போய் ஒரு டீயை குடிக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணால் இன்றைக்கி டக்குன்னு வந்து ஒரு டீ கடையில் போய் இல்லை ஒரு தனியாக போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அவளால் தனியாக சாப்பிட முடியுதா? இதெல்லாம் மாற்றாமல் நம்ம எங்கேருந்து நம்ம இதை மாற்றுறது? ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு மாற்றங்கள் வேணும். ஆணாதிக்க சமூகம் நான் சொல்லவே மாட்டேன், அந்த ஆணாதிக்கத்தை உருவாக்கக்கூடிய பெண்களும் தான் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ தட் இஸ் வை ஐ சே அந்த வார்த்தை திருப்பி அந்த இன்டர்னலைஸ் மிசோஜெனி பெண்களிடமும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது மிசோஜெனி ஆண்கள்கிட்ட இருக்குது, ஆனால் அதை வந்து பெண்களும் அதை உட்கொண்டிருக்காங்க. பல குடும்பம் நான் சொல்கிறேன் 99% குடும்பங்களில் பெண்களும் அதை வந்து அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த கட்டமைப்பை தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணும்னு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் வந்து 2.5 கோடிக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, 2.5 கோடிக்கு நீங்கள் வந்து அளவுக்கு நீங்கள் வந்து கிஃப்ட்ஸு கொடுக்குறீங்க. கிஃப்ட்ஸு அதாவது வரதட்சணைங்கிற பேர் இல்லாமல் கிஃப்ட்டுங்கிற பேரில் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு நீங்கள் என் பொண்ணு வந்து அதை வாங்குகிற குடும்பத்தில் அமைச்சிட்டு நான் அது வந்து டாக்ஸிக்காக இல்லை டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னா அது அவன் நல்ல பையனாக இருந்தால் கூட இது டாக்ஸிக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பெண் இறந்ததுனால நம்ம வந்து அந்த பையனை வந்து இன்றைக்கி அக்யூஸ்டுன்னு சொல்கிறோம். அந்த பெண் இறக்கலைன்னா அவன் வந்து வரதட்சணையை வாங்கின ஒரு குடும்பம், இவங்க வரதட்சணையை கொடுத்த குடும்பம், 2 பேரும் தே ஷுட் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள். இவங்க இன்றைக்கி அக்கௌண்டபிள் ஆகிட்டாங்க, அவங்கள வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்து இவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? இதுதான் நான் வந்து கேட்குறேன். சரிங்க மேடம், நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.